பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. இந்த வார்த்தையை குறித்து கடந்த வாரத்திலும் கர்த்தருடைய யுத்தம் எப்படி இருந்தது, கர்த்தர் எப்படிப்பட்ட யுத்தத்தை மேற்கொண்டார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த அந்த அமலேக்கியரை எவ்வாறாக கர்த்தர் முறியடித்தார் என்பதை குறித்து நாமும் பார்த்தோம். அதே போல கர்த்தர் செய்த இன்னொரு யுத்தத்தை குறித்து இன்றும் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது, தேவனுடைய கரத்தில் நாம் விட்டுவிடும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். யாக்கோபில் சொல்லப்பட்டது போல, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டோம் என்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வதை நிறுத்திவிட்டு, நீ பார்த்துக்கொள், நான் அமைதியாக இருந்து விடுகிறேன் என்று ஒதுங்கி விடுவார். அதே சூழ்நிலையில் கர்த்தாவே, எனக்கு விரோதமாக இந்த ஜனக்கூட்டம் எழும்பி நிற்கிறது, எனக்கு விரோதமாக, என்னுடைய தொழிலுக்கு விரோதமாக, என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் விரோதமாக, என்னுடைய வேலையிலும் நான் பணி செய்யக்கூடிய இடத்திலும் என்னுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய இந்த காரியங்களை, இந்த மனுஷனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு விரோதமாக கொடி பிடித்து கொண்டு வரக்கூடிய அந்த சாத்தானை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் யுத்தத்தை நடப்பியும் என்று தேவனிடத்தில் எப்பொழுது நாம் விட்டு விடுகிறோமோ அப்பொழுது தேவன் நமக்காக யுத்தத்தை மேற்கொள்வார். இன்றும் தேவன் செய்த ஒரு யுத்தத்தை குறித்து நாமும் பார்க்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்ட யுத்தத்தை செய்தார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு ராஜா பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நாம் பார்த்து, அதிலிருந்து அவன் செய்த காரியத்தின் நிமித்தமும், தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை நிமித்தமும் அதை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு மனிதனையும் அவனுக்கு விரோதமாக தேவன் யுத்தம் செய்வார். சங்கீதம் 23 சொல்லப்பட்டது போல, கர்த்தர் நமக்கென்று நம்முடைய தலையை உயர்த்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் செய்த ஒரு யுத்தம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த பகுதியிலும் அபியா என்னக்கூடிய ஒரு மனுஷனுக்கு பிறந்த ஒரு ராஜா தான் இந்த ஆசா ராஜா. தன்னுடைய தகப்பனாகிய அபியா நித்திரை அடைந்த பின்பு அவனுடைய ஸ்தானத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்காக இந்த ஆசா ராஜாவானவன் நியமிக்கப்பட்டான். இந்த ஆசாவினுடைய நாட்களில் தேசம் அமெரிக்கையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த சகல காரியங்களையும் விட்டுவிட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமலும் தேவனுக்கு விரோதமாக இருந்த சகல காரியங்களையும் அகற்றிவிட்டு தேவனுக்கு முன்பாக செம்மையாகவும் முழு மனதோடும் தேவனை அவன் தரிசிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது தேவன் அவனோடு இருந்து செய்த காரியங்கள், பல அதிசயமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த ஆசா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களுக்காக இவர்கள் செய்து வைத்த சகலவிதமான விக்கிரக தோப்புகள், மேடைகள் எல்லாவற்றையும் இவன் அகற்றிவிட்டு கிறிஸ்து தேவன்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து அந்த தேவனுக்கு ஏற்ற காரியங்களாகிய நன்மையும் செம்மையும் அவன் செய்தபோது தேவன் அவனோடு இருந்து அந்த தேசத்தை முழுமையாக அமெரிக்கையாகவும் அமைதியாகவும் வைத்திருந்தார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, அவன் தன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நியாய பிரமாணத்தில் என்ன இருக்கு,
நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கற்பித்து தேவன் அவனுக்கு சொல்லி கொடுத்த, தேவன் அவனுக்கு கட்டளையிட்ட சகல காரியங்களிலும் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மக்களை, தன்னுடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் நேராக நடத்தினான். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையிலும், தேவன் நமக்கு கொடுத்த இந்த குடும்பத்திலும், தேவன் நமக்கு கொடுத்த இந்த சமுதாயத்திலும், தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் இந்த ஆசா ராஜா தேவனுடைய கற்பனைகளையும் அவர் கொடுத்த நியமங்களையும் எப்படி கை கொண்டானோ, அதே போல் நாமும் நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் நியதியையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கற்பிக்கும் போது தேவன் எப்படி ஆசா ராஜாவோடு இருந்தாரோ அப்படி நம்மோடு இருப்பார். இந்த நாளிலும் இந்த ஆசா ராஜா தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து செம்மையும் நன்மையுமாய் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் அவனுடைய தேசம் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்க, 6ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடியால் தேவன் அவனுக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார், தேவன் அவனுக்கு ஒரு கிருபையை செய்திருக்கிறார். அப்படி இளைப்பாறுதல் கட்டளையிட்ட தேவன் அந்த இளைப்பாறுதலை தன்னுடைய ஜனங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருக்கிறபடியால் அலங்கங்கள், கோபுரங்கள் எல்லாவற்றையும் கட்டி நம்முடைய தேசத்தை பலப்படுத்துவோம் என்றான். அப்படி ஒரு பலமான ராஜ்யத்தை, பலமான ஒரு காரியங்களை, பலமான இராணுவங்களை கொண்டிருந்த அந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜா எழும்பி வராங்க. 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு ராசே மட்டும் வந்தான். அவன் என்ன செஞ்சானா பாருங்க, இப்படி தேவனை அண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகி இருக்கக்கூடிய சேரா 10 லட்சம் பேர்கள் கொண்ட சேனைகளோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்து நின்றான். இவனுடைய தேசம் அமைதியாக இருக்கிறது, இவனுடைய தேசம் தேவன் கொடுத்த கிருபையினால் அமெரிக்கையாக இருக்கிறது. அந்த அமெரிக்கையை கெடுத்து போட வேண்டும் என்றும், அவனுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை எடுத்து போட வேண்டும் என்றும் அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜா தன்னுடைய சேனைகளோடும் தன்னுடைய ரதங்களோடும் எழும்பி வருகிறான். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நிமித்தமும், தேவன் நமக்கு கொடுத்த இளைப்பாறுதல் நிமித்தமும் நாம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தேவனுக்குள் சமாதானத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சாத்தான் நமக்கு விரோதமாக இதே போன்ற காரியங்களை, இந்த எத்தியோப்பிய ராஜா எப்படி ஆசாவுக்கு விரோதமாக எழும்பி வந்தானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும், எழும்பி நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும், யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ, எப்படி இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக இந்த எத்தியோப்பியனாகிய சேரா எழும்பி நின்னானோ அதே போல் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாம் அமெரிக்கையோடும் ஒரு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கும்போது இவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, இவள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, இவனுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என் ஜனத்தை ஆசீர்வதித்திருக்கிறேன், நான் என்னுடைய பிள்ளையை ஆசீர்வதித்திருக்கிறேன், நான் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களிலும் நான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு என்னுடைய பிள்ளை நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறபடியால் தேவன் சொல்லுகிற காரியம் அதுதான். 3 யோவான் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் சுகமாக இருக்கணும், நாம் சந்தோஷமாக இருக்கணும் என்பதை தேவன்
தேவன் விரும்புகிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின காரியத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் எழும்புகிறவர்களுக்கு விரோதமாக தேவன் யுத்தத்தை நடப்பிப்பார். இப்போ அவனுக்கு விரோதமாக வந்து எழும்பி நிற்கிறாங்க. நிற்கும்போது இந்த ஆசா ராஜா செஞ்ச காரியத்தை பாருங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். யாருக்கு எதிராக புறப்பட்டான்? யாரு தனக்கு விரோதமாக எழும்பி வந்து தன்னுடைய சேனைகளை அழிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய தேசத்தை அமைதலிலிருந்து கெடுக்க வேண்டும் என்று நினைத்த எத்தியோப்பிய ராஜாவுக்கு எதிராக புறப்பட்டு வந்து மராசேக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றான். அவன் வந்து நின்ன உடனே அவன் செஞ்ச காரியம், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த காரியத்தை தான் நீங்களும் நானும் இன்று செய்ய போகிறோம். நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி நிற்கிறார்களோ, நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய வேலைகளுக்கும் நம்முடைய தொழில்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது, நாம் சமாதானமாக இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று யாரெல்லாம் எழும்பி நிற்கிறார்களோ அனைவரையும் உங்களுடைய மனதில் இப்பொழுது நினைத்து கொள்ளுங்கள். எனக்கு விரோதமாக இந்த எத்தியோப்பியனாகிய இவன் எழும்பி நிற்கிறானப்பா, என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான், என்னுடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான் என்று மனதில் நீங்கள் இப்பொழுது நினைத்து கொள்ளும்போது தேவன் யுத்தத்தை நடப்பிக்க போகிறார். என்ன நடந்தது பாருங்க. 11ஆம் வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அவன் சொன்ன காரியத்தை பாருங்க. இந்த ஏசா என்ன சொல்கிறான், ஆசா ராஜா என்ன சொல்கிறான் பாருங்க. கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த ஆசா ராஜாவுக்கு நன்றாக தெரியும், நான் உண்மையும் உத்தமமாகவும் நான் செம்மையுமாக என் தேவனுக்கு ஒன்பதாக நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். என் தேவன் என்னுடைய தேசத்தை அமைதியாய் வைத்திருக்கிறார். நிச்சயம் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனிடத்தில் அவன் செய்த விண்ணப்பம், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அவன் யாரை சொல்கிறான் என்று தெரியல. ஒருவேளை நான் பலவீனன் என்று சொல்லுகிறானா அல்லது நான் பலமுள்ளவன் என்று சொல்லுகிறானா என்று தெரியவில்லை. ஒருவேளை எனக்கு எதிராக நிற்கிறவன் பலவீனனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறானோ, அவன் பலனுள்ளவனாக இருக்கிறானோ என்று தேவனிடத்தில் அவன் தெரியப்படுத்தவில்லை. ஆனாலும் அவன் செய்த இந்த தாழ்மையின் ஜெபம் என்ன? பலன் என்னிடத்தில் இருந்தாலும் சரி, பலன் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி, உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். எங்களோடு துணை நில்லும். மனிதன் என்னை மேற்கொள்ள விடாமல் நீர் பார்த்து கொள்ளும் என்று ஜெபித்தான். இதே ஜெபத்தை தான் நாமளும் இன்று செய்ய போகிறோம். யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக இந்த காரியங்கள் நிமித்தம் விழுந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லார் நிமித்தமும் நாம் இப்போ சொல்ல போகிறோம், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமப்பா. என்னிடத்தில் பலம் இல்லையப்பா, என்னிடத்தில் பலம் சுத்தமாக இல்லையப்பா, நான் பலவீனனாக காணப்படுகிறேன். ஆனாலும் எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, உம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பார்த்து கொள்ளும் என்று ஜெபம் செய்யும்போது என் ஆசாவுக்கு தேவன் என்ன அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தை இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, என்ன நடந்தது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இங்கே ஆசா ராஜா போய் போர் போட்டான், சண்டை போட்டான், அவங்கள அடித்து விரட்டினா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே குறிப்பிடப்படலை. அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க இவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்கள போய் முறியடித்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் தேவன் யுத்தத்தை நடப்பித்தார். எப்படி நடப்பித்தார் பாருங்க. அடுத்த வசனம், கேரேரின் சுற்று பட்டணங்கள் எல்லாம் முறியடித்தார்கள். 13ஆம் வசனம், அவர்கள் ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக
நொறுங்கி போனார்கள். இந்த யுத்தம் யார் நடத்தியிருக்கா பாருங்க, தேவன் நடத்தியிருக்கார். ஆசா இந்த யுத்தத்தை நடத்தலை. தேவன் தன்னுடைய சேனையை கொண்டு திரும்ப இவன் பலன் கொள்ளாதபடிக்கு. ஆனால் இவன் ஜெபம் செய்தது என்ன? பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆனால் ஆசாவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவன் பலன் உள்ளவனாக இருந்திருக்கிறான். அவன் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய சேனை அவர்கள் என்ன செஞ்சது? நொறுக்கி போட்டது. அவங்கள அப்படி நொறுக்கிட்டாங்க. அடுத்து பாருங்கள், கேராரின் சுற்று பட்டணங்கள் எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. யாரால் உண்டாயிடுச்சா? கர்த்தரால் பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. இந்த யுத்தம் யாருடைய யுத்தமாக இருந்தது? தேவனுடைய யுத்தமாக இருந்தது. ஆசா என்ன செஞ்சான்? சும்மா தான் இருந்தான். அவன் ஏதாவது செஞ்சானா பாருங்கள், ஒன்றுமே செய்யலை. அவன் செஞ்சது ஜெபம் மட்டும்தான். கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னான். அப்படி பலனற்று இருக்கக்கூடிய நாமம் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறேனப்பா, பலன் இல்லாமல் காணப்படுகிறேனப்பா, எனக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் எழும்பி நிற்கிறார்கள் என்று தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்யும்போது கர்த்தர் ஆசாவுக்கு இறங்கி, கர்த்தருடைய சேனையோடு இறங்கி எப்படி அந்த எத்தியோப்பியரை நொறுக்கி போட்டாரோ, அதே போல் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய சகல மனிதர்களையும் தேவன் நொறுக்கி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா. ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. ஆமாப்பா, எங்களுடைய ஆதாரம் நீர்தானப்பா, எங்களுக்கு வேறு ஆதாரம் கிடையாதப்பா. உம்மையே நாங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறோமப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், எத்தியோப்பியராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், பலனற்று காணப்படுகிற எங்களுக்கு விரோதமாக பலங்கொண்டு எழும்பி நிற்கக்கூடிய எங்களுடைய சத்துருக்களை நீர் கண்ணோக்கி பாருமப்பா. எப்படி அந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி நின்ன எத்தியோப்பியரை கர்த்தருடைய சேனை நொறுக்கி போட்டதோ, அதே போல் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது கர்த்தாவே எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள், உம்முடைய சேனையை கொண்டு அவர்களை நொறுக்கி போடும் என்று ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய அவர்களுடைய சத்துருக்களை கிறிஸ்து இயேசுவுகள் நீ நொறுக்கி போடவன்மார் ஜெபிக்கிறோமப்பா. இந்த யுத்தம் எங்களுடைய யுத்தம் அல்ல அப்பா, உம்முடைய யுத்தம். நாங்கள் சும்மா இருந்து நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோமப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி கர்த்தாவே எனக்காக நீர் யுத்தம் செய்யும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீர் யுத்தம் செய்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. எப்படி ஆசா ராஜாவுக்காக பரலோகத்தின் சேனையும் கர்த்தருடைய சேனையும் யூதாவுக்கும் ஆசாவுக்கும் விரோதமாக எழும்பினவர்களை நொறுக்கி போட்டதோ அதே போலப்பா
எங்களுக்கு விரோதமாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய ஒவ்வொரு சேனைகளையும் நீர் நொறுக்கி போடுமாறு ஜெபிக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் சும்மா இருக்கிறோம், நீர் யுத்தத்தை நடப்பியும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.